வணக்கம் நேயர்களே. கண்ணதாசன் லேட்டாக வந்ததால் அந்த நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று நினைத்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை ஒரு பாடல் எழுதுமாறு எம்ஜிஆர் சொல்ல, அவர் எழுதிய பாட்டு கண்ணதாசன் லேட்டாக வந்ததை சுட்டிக்காட்டும் வகையில் அமைந்திருந்த நிலையில் பாடலை பார்த்த கண்ணதாசன் இனி என் வாழ்நாளில் லேட்டாக வரமாட்டேன் என்று கூறியுள்ளாராம். பட்டுக்கோட்டை அப்படி என்ன பாட்டு எழுதியிருப்பார், வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர்தான் எம்ஜிஆர். சிறு வயதில் நாடக நடிகராக இருந்து பின்னாளில் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்கள் நடித்து பல்வேறு தடைகளை கடந்து 10 வருடங்களுக்கு பிறகு சினிமாவில் நாயகனாக அறிமுகமானவர். தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்த எம்ஜிஆர் மக்கள் மத்தியிலும் தனக்கான ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர். 1950ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தனது பெயரில் பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி புதிய படத்தை தயாரிக்க திட்டமிட்ட எம்ஜிஆர் முதல் படமாக நாடோடி மன்னன் படத்தை தயாரிக்க முடிவு செய்து களத்தில் இறங்கியுள்ளாராம். இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆர் இயக்குநராக அறிமுகமான நிலையில் பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளாராம். ஒரு கட்டத்தில் கையில் இருந்த பணம் எல்லாம் காலியாகி இருந்தாலும் படம் முடிந்த பாடும் இல்லையாம். அதே சமயம் முயற்சியை கைவிடாத எம்ஜிஆர் கடன் வாங்கி படத்திற்காக செலவு செய்துள்ளாராம். இந்த படம் ஓடினால் நான் மன்னன், இல்லை என்றால் நாடோடி என்று தனது நண்பர்கள் பலரிடம் கூறியுள்ளாராம். அந்த காலகட்டத்தில் ஒரு பாடல் கம்போசிங் போது கண்ணதாசனுடன் பேசிய எம்ஜிஆர் நாளை காலை 9 மணிக்கு வந்துடுங்க என்று கூறியுள்ளாராம். இதற்கு கண்ணதாசன் சரி என்று சொல்லிவிட்டு சென்று உள்ளாராம். மறுநாள் காலை 8 மணிக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், எம்ஜிஆர் உள்ளிட்ட பலரும் வந்துவிட்ட நிலையில் கண்ணதாசன் மட்டும் 12 மணிக்கு வந்துள்ளாராம். மன்னித்து விடுங்கள், கொஞ்சம் லேட்டாகிவிட்டது என்று கண்ணதாசன் சொல்ல, நீங்கள் வரும் வரை எதற்காக டைம் வேஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி பட்டுக்கோட்டையை ஒரு பாடல் எழுத சொல்லியிருந்தேன் என்று சொல்லி ஒரு பேப்பரை கண்ணதாசன் கையில் கொடுத்துள்ளாராம். அந்த பாடலை படித்த கண்ணதாசன், நான் லேட்டாக வந்ததற்காக கன்னத்தில் 4 அறை அறைந்திருக்கலாம், ஆனால் இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் என் வாழ்நாளில் நான் லேட்டாக வரவே மாட்டேன் என்று கூறியுள்ளாராம். பட்டுக்கோட்டை அப்படி என்ன பாட்டு எழுதினார் என்றால், நாடோடி மன்னன் படத்தில் இடம்பெற்ற தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சரித்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும் என்று பாடல்தான் பட்டுக்கோட்டை எழுதிய பாடலாகும். குறிப்பாக இந்த பாடலில் வரும் போர் படைத்தனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைத்தனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைத்தனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதியிருப்பார். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.